அவரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திங்கக்கிழமை அதிகம் ஈவினிங் டைமில் எனக்கு ஒரு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு குழந்த எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, பேர் வித்யா. எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மூலயமா குழந்த சேல்ஸ் பண்ணுறேன்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அதை என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரீசெண்டாக நான் அன்றைக்கி தான் பார்த்து இந்த டிஎன்ஏன்ட்டு ஒரு படம் ஒன்று பார்த்துருந்தேன். இந்த அன்றைக்கி தான் நான் அதை பார்த்துருந்தேன். ஆர் யூ ஓகே கேர்ள்ஸ்? நிஜமாவே நாடு எங்கே தான் போகுதுன்னு தெரியல. இதில் எல்லாருமே சப்போர்ட்டிங் இருக்காங்களா, இல்லை தனியாளாக இருந்துட்டு இது கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு குழந்தைய எடுத்து சேல் பண்ணுறதுன்னா சும்மாவா? இப்போ சப்போர்ட்டிங்க்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. டிஎன்ஏலே பார்த்திங்கன்னா அவ்வளோ, அந்த மூவி ஜஸ்ட்டு ஒரு மூவி, அந்த மூவிக்கே அவ்வளோ ஃபீல் ஆச்சு. இது ரியல் லைஃப்பில் பேரண்ட்ஸ் பிரியிறாங்க பார்த்தீங்களா, குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு. அந்த ஏக்கம், அந்த 10 மாதம் தகம், அவங்களுக்கு அது எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங்ஸ் எப்படி, மரண வலியை விட அதிகமான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் நிறுத்திட்டு நீங்கள் அசால்ட்டாக 13 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க குழந்தைங்கள. எப்பா நிஜமாகவே இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. குழந்தைங்களை எத்தனை சில பேர் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் அது எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு, இல்லை எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட்டு எப்படிலாம் இது பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைய அசால்ட்டாக தூக்கிட்டு போய் விற்கிறீங்கல்ல, மனசாச்சே இல்லை. நீயும் பொம்பளையாக இருந்துச்சு வேற ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கல்லெஞ்சு கரியாக இருக்கு. உனக்குலாம் எப்படி, உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்மத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கொடுமையான தண்டனை கொடுக்கணும். இப்போ இதில் இந்த அண்ணா பேசுனாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு இருக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் எல்லாருமே, அரசாங்கம் அந்த அண்ணாக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த தைரியமாக முகத்தை காமிச்சு பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் இனிமேட்டு. அந்த எந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை தயவுசெய்து பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா இவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயத்த இந்த அண்ணன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெளியில் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அண்ணா நீங்கள் நிஜமாகவே ரொம்ப கிரேட்ண்ணா, சூப்பர். உங்கள் தைரியத்துக்கு நிஜமாகவே பாராட்டுறேன். சூப்பர் அண்ணா. இந்த மாதிரி 10 பேர் இருந்தால் போதும்.